திராட்சை பழத்தோட்ட ஊழியத்தின் சார்பாக உங்கள் ஒவ்வொருவருக்கும் கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கிறிஸ்துமஸ் என்றாலே நமக்கு ஒரு பெரிய ஒரு அடையாளம் என்னவென்று சொன்னால், இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே உங்களையும் எண்ணி ரட்சிக்க பிறந்திருக்கிறார். அவர் இந்த பிறந்த நாளிலே நமக்கு அடையாளமாக பல காரியங்களை இந்த உலகத்தில் நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். முதலாவது, நட்சத்திரத்தை, ஸ்டார் எல்லா வீடுகளிலும் நாம் தொங்க விடுவோம். அது மாத்திரமல்ல, கிறிஸ்துமஸ் தாத்தா நமக்கு நினைவுக்கு வருவார். அது மாத்திரமல்ல, வண்ண விளக்குகள், அது மாத்திரமல்ல, நல்ல அருமையான கிறிஸ்துமஸ் ட்ரீ இந்த நாட்களிலே ஜொலித்து கொண்டிருக்கும். இந்த கிறிஸ்துமஸ் ட்ரீயை குறித்து நாம் பார்க்கும் பொழுது நீங்கள் தெரிந்த ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், அந்த கிறிஸ்துமஸ் ட்ரீக்கு வேறில்லாத அந்த கிறிஸ்துமஸ் ட்ரீ ஒரு மாதம் ஜொலிக்கும். பின்பாக அதை எல்லாம் எடுத்து நாம் அதை அப்படியே மடித்து வைத்து விடுவோம். இதே போலதான் கிறிஸ்தவ வாழ்க்கையானது ஒவ்வொரு நாட்களிலும் அப்பப்போ நம்ம கிறிஸ்தவர்களாய் காண்பித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் நிலைத்திருக்கிற ஒரு வாழ்வை வாழ வேண்டும். பரிசுத்த வேதாகம் நமக்கு சொல்லுகிறது, இந்த தீர்க்க தரிசன வசனத்தை வாசிக்கிறவனும் கேட்கிறவனும் எழுதியிருக்கிறவர்களை கைக்கொள்கிறவனும் பாக்கியவான் என்று வேத வசனம் சொல்லுகிறது. ஆகையினாலே எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இதை வாசியுங்கள், கேளுங்கள், இதன்படி கை கொண்டு நடங்கள். வேறுள்ள ஒரு வாழ்க்கை வாருங்கள். வேறுள்ள ஒரு மரம்தான் நன்றாய் இந்த நாட்களில் வளர்ந்து பூத்து காய்த்து அது கனி கொடுக்கும். உங்கள் வாழ்க்கையில இப்படிப்பட்ட கனிகளை கொடுக்க வேண்டுமா? இந்த வேத வசனத்திலே நிலைத்திருங்கள். இதை நீங்கள் இந்த நாட்களிலே கை கொண்டு நடங்கள். இயேசு கிறிஸ்து தாமே இந்த கிறிஸ்துமஸ் நாளிலே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து உயர்த்துவாராக. ஆமென், ஆமென்.